வணக்க மக்களே. இன்னைக்கு நாம எல்லாரும் ரொம்ப சாதாரணமா டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு பேசுறோம். ஆனா இந்த டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் என்ன வித்தியாசம், அதுக்குள்ள என்னென்ன ஒளிஞ்சிருக்குன்னு முதல்ல உலகத்துக்கே உரக்க சொன்னவர் தான் விஞ்ஞானி ஃபோபஸ் லெவீனி. இன்னைக்கு பிப்ரவரி 25 அவரோட பிறந்த நாள். 1869ஆம் வருஷம் லிதுவேனியாவுல பிறந்த இவரு ரஷ்யாவுல இம்பீரியல் மிலிட்டரி மெடிக்கல் அகாடமில டாக்டருக்கு படிச்சாரு. ஆனா அங்க நடந்த கலவரங்களால உயிருக்கு பயந்து அவங்க குடும்பம் அமெரிக்காவுக்கு போனாங்க. இருந்தாலும் தன்னோட டாக்டர் படிப்பை எப்படியாவது முடிக்கணும்னு ரிஸ்க் எடுத்து மறுபடியும் ரஷ்யா போய் பட்டம் வாங்கிட்டு அமெரிக்கா திரும்பினாரு. நியூயார்க்ல டாக்டரா தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாலும் அவருக்குள்ள இருந்த அந்த கெமிஸ்ட்ரி ஆர்வம் அவரை விடவே இல்ல. கொலம்பியா யூனிவர்சிட்டியில சர்க்கரையோட கட்டமைப்பு பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும்போது அவருக்கு காசநோய் வந்துடுச்சு. ஆனாலும் அவர் சோர்ந்து போகல. 1905ல ராக்ஃபெல்லர் நிறுவனத்துல லேப் ஹெட்டா சேர்ந்து எக்கச்சக்க சாதனைகளை பண்ணாரு. இவரோட மிகப்பெரிய மாஸ் சாதனை என்னன்னா, நியூக்ளியோடைடு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு பிரிச்சு எடுத்தது இவர்தான். 1909ல ரைபோஸ் அப்படிங்கிற வேதிப்பொருளை கண்டுபிடிச்சார். ஒரு உயிரினத்தை தக்க வைக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் எவ்வளவு முக்கியம்னு விலாவாரியா விளக்குனாரு. இவரு சயின்டிஸ்ட் மட்டுமில்ல, 6 மொழிகள் தெரிஞ்ச மேதை, செம கலை ரசிகர். அது மட்டுமில்லாம எல்லாரையும் ஊக்கப்படுத்துற ஒரு நல்ல மனுஷன். 1940ல இவர் மறைஞ்சாலும் நவீன மருத்துவத்துக்கு ஒரு உறுதியான அஸ்திவாரத்தை போட்ட இந்த மாபெரும் மேதைய நாம எப்பவும் மறக்க முடியாது. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.